வாழ்க்கை அழுத்தம், பயம் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை கொண்டு வருகிறது. பணம், பிரச்சினைகள் மற்றும் எதிர்காலத்தை பற்றி நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் அல்லாஹ் நம்பிக்கை மற்றும் நேர்மையின் மூலம் வழியை காட்டுகிறான். வாழ்க்கை கடினமாகும்போது ஜுஸ் 10 நமக்கு நினைவூட்டுகிறது. அல்லாஹ்விடம் திரும்பி தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள். குர்ஆன் நமது அன்றாட பிரச்சினைகளை புறக்கணிக்கவில்லை. நம்பிக்கையுடனும் நீதியுடனும் அவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை அது கற்பிக்கிறது. சூரா அன்ஃபாலின் 41வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு தெளிவான பொருளாதார விதியை வகுத்தான். போரில் கிடைத்த பொருட்களில் 5இல் ஒரு பங்கு அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். மீதி 4 பங்கு போரில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இது இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு நிலையான இராணுவ மற்றும் பொருளாதார ஒழுங்குக்கு அடித்தளமிட்டது. இது வெறும் பங்கீடு மட்டுமல்ல, சமூகத்தில் பலவீனமாக இருப்பவர்களையும் அரவணைத்துச் செல்லும் ஒரு நீதியான அமைப்பு. நபியே, நீர் எரிந்தபோது உண்மையில் நீர் எரியவில்லை, மாறாக அல்லாஹ்தான் எரிந்தான். இந்த சூறாவிலிருந்து நாம் கற்கும் பாடம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் வெற்றிகளோ, பதவிகளோ, செல்வமோ எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த அருட்கொடைகள்தான். அவற்றை நாம் மட்டும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. அதில் நம் சமூகத்திற்கும் ஏழைகளுக்கும் பங்கு இருக்கிறது. சூரா அன்ஃபாலின் தொடர்ச்சியாகத்தான் சூரா தஃபா பார்க்கப்படுகிறது. அதனால்தான் குர்ஆனில் பிஸ்மில்லாஹ் இல்லாமல் ஆரம்பமாகும் ஒரே சூரா இதுதான். இது முந்தைய சூராவின் போர்க்காலச் சூழலின் தொடர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது. மக்கா வெற்றிக்குப் பிறகு அரேபிய தீபகற்பம் முழுவதும் இஸ்லாம் வேகமாக பரவிக்கொண்டிருந்த நேரம். முஸ்லிம்கள் பல கோத்திரங்களுடன் உடன்படிக்கைகள் செய்திருந்தார்கள். ஆனால் சில இணைவைப்பாளர் கோத்திரங்கள் அந்த உடன்படிக்கைகளை மீறி முஸ்லிம்களுக்கு எதிராக சதி செய்தன. இந்தச் சூழலில்தான் சூரா தப்பாவின் முதல் வசனங்கள் இறங்கின. அது மிகத் தெளிவான, உறுதியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. உடன்படிக்கைகளை முறித்தவர்களுக்கு 4 மாதங்கள் அவகாசம் கொடுக்கப்பட்டது. அதற்குள் அவர்கள் திருந்தி இஸ்லாத்தை ஏற்று தொழுகையை கடைப்பிடித்து ஜகாத் கொடுத்து வாழ்ந்தால் அவர்கள் முஸ்லிம்களின் சகோதரர்கள். அப்படிச் செய்ய மறுத்தால் அந்த 4 மாதங்களுக்குப் பிறகு முஸ்லிம்கள் அவர்களுக்கு எதிராக போர் தொடுப்பார்கள் என எச்சரிக்கப்பட்டது. இது ஒரு கடுமையான அறிவிப்பாகத் தோன்றலாம், ஆனால் அதன் பின்னணியை புரிந்து கொள்வது முக்கியம். தொடர்ந்து துரோகம் செய்து ஒரு புதிய சமூகத்தின் நிம்மதிக்கே அச்சுறுத்தலாக இருந்தவர்களுக்கு எதிரான ஒரு தற்காப்பு நடவடிக்கைதான் இது. அதே சமயம் இந்த சூரா ஒரு முக்கியமான நிபந்தனையையும் விதித்தது. எந்த கோத்திரத்தினர் தங்கள் உடன்படிக்கையை மீறாமல் முஸ்லிம்களுக்கு எதிராக யாருக்கும் உதவாமல் இருந்தார்களோ அவர்களுடனான உடன்படிக்கையை அதன் காலம் முடியும் வரை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். இது இஸ்லாம் உடன்படிக்கைகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தையும் அதன் நீதி உணர்வையும் காட்டுகிறது. போர் என்பது கடைசி வாய்ப்பே தவிர முதல் தேர்வு அல்ல. பள்ளிவாசல்களை பராமரிப்பது கீழ்க்கண்டவர்களால் செய்யப்பட வேண்டும்: அல்லாஹ்வை நம்புபவர்கள், இறுதி நாளை நம்புபவர்கள், தொழுகையை நிலைநாட்டுபவர்கள், ஜகாத் கொடுப்பவர்கள், அல்லாஹ்வை மட்டுமே அஞ்சுபவர்கள். இந்த சூரா தியாகத்தை பற்றியும் ஆழமாக பேசுகிறது. செல்வம், உயிர், குடும்பம் என எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வும் அவனது தூதரும் இஸ்லாமும் தான் மேலானது என்று நம்புபவர்களே உண்மையான நம்பிக்கையாளர்கள் என இந்த சூரா வரையறுக்கிறது. சொர்க்கத்திற்கு பகரமாக தங்கள் உயிரையும் செல்வத்தையும் அல்லாஹ்விடம் விற்பனை செய்வதே தியாகம் என்று வர்ணிக்கிறது. இது அநீதிக்கு எதிராகவும் இஸ்லாமிய சமூகத்தை பாதுகாக்கவும் செய்யப்படும் ஒரு புனிதப் போராட்டமே தவிர அப்பாவி மக்களுக்கு எதிரான வன்முறை அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறது. சூரா தப்பா முஸ்லிம்களுக்கு ஒரு மறக்க முடியாத பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. அதுதான் ஹுனைன் போரின் பாடம். மக்கா வெற்றிக்குப் பிறகு முஸ்லிம்களின் படை எண்ணிக்கை 12,000ஆக உயர்ந்தது. இது அதுவரை இல்லாத ஒரு பிரம்மாண்டமான படை. இந்த பெரும் கூட்டத்தை பார்த்த சில முஸ்லிம்களின் மனதில் இன்று நம்மை யாராலும் வெல்ல முடியாது என்ற கர்வமும் தற்பெருமையும் எட்டி பார்த்தது. போர்க்களத்தில் எதிரிகள் மறைந்திருந்து தாக்கியபோது அந்த 12,000 பேரும் சிதறி ஓடினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மிகச் சிலரே களத்தில் நின்றார்கள்.
எண்ணிக்கை அல்ல, இறை நம்பிக்கைதான் வெற்றியை தரும் என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்த விரும்பினான். பிறகு அல்லாஹ் தன் உதவியை இறக்கி முஸ்லிம்களுக்கு மகத்தான வெற்றியை வழங்கினான். புனித மாதங்களின் புனிதத்தன்மை. அல்லாஹ் 4 புனித மாதங்களை நிறுவினான். துல் கதா, துல் ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப். இந்த மாதங்களில் தாக்கப்படாவிட்டால் போர் தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த சூரா முஸ்லிம் சமூகத்திற்குள் இருந்த மற்றொரு பெரிய ஆபத்தையும் வெளிச்சம் போட்டுக் காட்டியது. நயவஞ்சகர்கள், அதாவது முனாஃபிக்குன்கள். இவர்கள் வெளிப்பார்வைக்கு தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் உள்ளுக்குள் இஸ்லாத்திற்கு எதிராக சதி செய்தார்கள். குறிப்பாக தபூக் போரின் போது இது அப்பட்டமாகத் தெரிந்தது. ரோமப் பேரரசை எதிர்கொள்ள நபி அவர்கள் அழைப்பு விடுத்தபோது பல நயவஞ்சகர்கள் பொய்யான காரணங்களைச் சொல்லி போரில் கலந்து கொள்ளாமல் தவிர்த்தனர். அவர்களுடைய இரட்டை வேடத்தை அல்லாஹ் இந்த சூராவில் அம்பலப்படுத்தினான். அவர்கள் இஸ்லாமிய சமூகத்திற்குள் பிரிவினையை உண்டாக்கக் கட்டிய மஸ்ஜித் திரார், தீங்கு விளைவிக்கும் பள்ளிவாசல் என்பதை இடித்துத் தள்ளும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். சமூக ஒற்றுமைக்கு கேடு விளைவிக்கும் எந்த ஒரு செயலையும் இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காது என்பதற்கு இது ஒரு சான்று. தௌபா, மன்னிப்பின் திறந்த வாசல். சூரா தௌபா போர்கள், உடன்படிக்கைகள், எச்சரிக்கைகள் என கடுமையான தொனியில் பேசினாலும் அதன் இதயமே தௌபா, அதாவது பாவ மன்னிப்பு தான். இந்த சூராவில் தௌபா என்ற வார்த்தை 17 முறைக்கு மேல் வருகிறது. இது அல்லாஹ் தன் அடியார்கள் மீது எவ்வளவு கருணை கொண்டவன் என்பதை காட்டுகிறது. இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தபூக் போரில் கலந்து கொள்ளாத 3 நபித்தோழர்களின் கதை. அவர்கள் நயவஞ்சகர்களைப் போல பொய் சொல்லவில்லை. மாறாக சோம்பேறித்தனத்தால்தான் போருக்குச் செல்லவில்லை என்பதை நேர்மையாக ஒப்புக்கொண்டார்கள். அல்லாஹ்விடமிருந்து தீர்ப்பு வரும் வரை அவர்களுடன் யாரும் பேசக்கூடாது என்று நபி அவர்கள் சமூக புறக்கணிப்புக்கு உத்தரவிட்டார்கள். தங்கள் தவறை உணர்ந்து உண்மையாக மனம் வருந்தி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோரியபோது அல்லாஹ் அவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொண்டதாக சூரா தப்பாவின் 118வது வசனத்தை அருளினான். இந்த நிகழ்வு பாவம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உண்மையான மன வருத்தத்தோடு மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ்வின் கருணையின் வாசல் எப்போதும் திறந்தே இருக்கிறது என்ற மகத்தான செய்தியை நமக்குத் தருகிறது. மன்னிப்பு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் ஓர் உணர்வு. ஜகாத் என்னும் தானங்கள் ஏழைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் தானத்தை வசூல் செய்யும் ஊழியர்களுக்கும் இஸ்லாத்தின் பால் அவர்கள் உள்ளங்கள் ஈர்க்கப்படுவதற்காகவும் அடிமைகளை விடுதலை செய்வதற்காகவும் கடன் பட்டிருப்பவர்களுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவோருக்கும் வழிப்போக்கர்களுக்குமே உரியவை. இது அல்லாஹ் விதித்த கடமையாகும். அல்லாஹ் யாவும் அறிபவன், மிக்க ஞானமுடையோன். ஜூசு 9 நம்மை ஆணவத்தைப் பற்றி எச்சரித்தது. ஜூசு 10 நம்மை நயவஞ்சகத்தைப் பற்றி எச்சரிக்கிறது. எல்லா எதிரிகளும் வெளியே இல்லை. சிலர் இதயத்திற்குள் இருக்கிறார்கள், சிலர் சமூகத்திற்குள் இருக்கிறார்கள். குர்ஆன் இப்போது கேட்கிறது, எளிதாக இருக்கும்போது மட்டும் நீங்கள் உண்மையாக விசுவாசமாக இருப்பீர்களா? அல்லது உங்களுக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டாலும் நீங்கள் உண்மையாக விசுவாசமாக இருப்பீர்களா? நம்பிக்கை என்பது வார்த்தைகள் அல்ல, அது தியாகம்.